stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anju Gramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் திமுக எம்பி திருமிகு கனிமொழி இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் இந்த வழக்குக்காக அப்படிங்கிறது மிக நீண்ட நெடிய ஒரு அனாலிசிஸ். அதற்கு பிறகு நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இன்றைக்கு இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் நிறைய விஷயங்களை முன் வச்சிருந்தார். முதல்ல இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பு, இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாலேயே மக்களுக்கு ஒரு உறுதி அளித்திருந்தார்கள். இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு தண்டனை நிச்சயமாக வாங்கி தருவோம், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை வழங்கி இருந்தார்கள். அதை கடந்த ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சியில அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு கூட அவர்கள் முன் வராமல் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற இயக்கங்கள், ஊடகங்கள் இவங்க எல்லாம் இணைந்து ஒரு போராடிய பிறகுதான் அந்த கைது நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வழக்கை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலையே உருவானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இது சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்னைக்கு இந்த பெண்களுக்கு குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு கடுமையான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு தனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை அவங்க மௌனமாக சகித்து கொண்டு தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்டால் நிச்சயமா வெளியில அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, வழக்கு பதிவு செய்யும் போது அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதனால எதையும் அவங்க மௌனமாக பொறுத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்ட யாருமே அவங்களுடைய அடையாளங்களோ அவங்கள பற்றிய செய்திகளோ வெளியில் வராத அளவிற்கு இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும் வழக்கின் தீர்ப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது அத்தனையுமே வரவேற்கத்தக்க ஒன்று. ஒரு மிக முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நாம் பார்க்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்கள்ல மறுபடியும் ஒருத்தர் நம்மளை மிரட்டுறாங்கிறதுக்காக அவங்களுக்கு பயந்துட்டு மறுபடியும் வன்முறைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு அதை சகித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுதே காவல்துறை நாடி வழக்கு பதிவு செய்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த நிலை இந்த சமூகத்துல இன்னும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெண்கள் பெற வேண்டும். கண்டிப்பாக. இப்போ கடந்த ஆட்சி காலத்துல இந்த பிரச்சனை நடந்த போது, இது வெளி உலகுக்கு வந்த போது, அதனை வெளி உலகுக்கு மிகப்பெரிய அளவுல எடுத்து சென்றதுல அன்றைய எதிர்க்கட்சி திமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இதனை அடுத்தடுத்த கட்டங்கள்ல முன்னெடுத்து சென்றதுலயும் திமுகவினுடைய பங்கு உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவுல பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சோ. இன்னைக்கு அது பொலிட்டிசைஸ் ஆனதுனால அதனுடைய பலன் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கிறோம். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குற்றம் வழங்கப்பட்டிருக்கு, தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது பொலிட்டிசைஸ் ஆனதை மறுக்க முடியாதுல்ல. எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்குங்க வாழ்க்கையில. அந்த பாலிடிக்ஸ்னால ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் குற்றவாளிகளாக இருப்பதால் தான் அவங்கள இன்னும் அதிகமாக பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கும் பொழுது நம்ம அதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு இடம் இருக்கு இல்லையா? அதனால ஒரு அரசியலுக்காக நீங்க குற்றவாளிகளை பாதுகாக்கும் பொழுது அதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றும் எவ்வளவு டெக்னாலஜி இல்லைங்க, எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒன்று, அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இன்றைக்கு டெக்னாலஜிக்கலா எவ்வளவோ நம்ம டெவலப் ஆயிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் பெண்கள் அப்ரோச் பண்ண முடியாம, ஏன்னா நிறைய விஷயங்கள் அரசு ரீதியிலிருந்தும் செய்யப்படுகிறது. இப்போ ஒரு காவல் உதவி அப்ளிகேஷன் ஆகட்டும், ஷீ பேட்ரோல்ஸ் ஆகட்டும்,
இதெல்லாம் ஓரளவுக்கு சிட்டிஸ்ல, மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்குது. ஆனா இன்னும் தமிழகம் முழுமைக்குமான அது இன்னும் சென்றடையல. நிறைய பேருக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு இல்ல அப்படின்ற விமர்சனங்களும் இருக்கு. அதை எப்படி பார்க்கறீங்க? அதை இன்னும் எப்படி முன்னெடுத்து செல்லலாம்னு சொல்லுங்க. நிச்சயமா வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். அதனாலதான் வந்து காலேஜஸ்ல வந்து இதை பத்தி கேம்பெயின்ஸ் எடுத்துட்டு போறாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயும் தொடர்ந்து அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் வந்து பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வு, எந்த நம்பர்ஸ் வந்து அவங்க அணுகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த ஆப்ஸ் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகம் பெண்களை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம், ஆண்களை வளர்க்கக்கூடிய, ஆண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கண்ணோட்டமும் மாற வேண்டும். ஒரு பெண்ணுடைய உடையோ, பெண்ணுடைய அவங்க எந்த நேரத்துல எங்க இருக்காங்க அப்படிங்கிறதோ, இல்லைன்னா ஒரு பெண்ணை வந்து நீங்க உங்களுக்கு கீழானவர்களாக அவங்கள வந்து பாலியல் பலாத்காரத்திற்கோ வன்முறைக்கோ ஆட்படுத்துவது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்புரிமை அப்படிங்கிறது, இல்லைன்னா பெண்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள் அப்படிங்கிற அந்த வன்முறை உணர்வோடு அவர்களை வளர்க்காமல் 2 பேரும் சமம், 2 பேருக்கும் இந்த உலகம் பொது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு குழந்தைகளை வளர்க்க தொடங்கினோம் என்றால் நிச்சயமாக சமூகம் மாறும். நன்றி திருமிகு கனிமொழி, இணைப்பில் வந்து பேசுவதற்கு, உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.